ஹாப்பி பர்த்டே. சார் கதெல்லாம் ஞாபகம் இருக்கா? புருஷன் வெளியே போயிட்டானா அவள் மட்டும்தான் தனியாக இருப்பாள். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன். டேய் அங்கே பாருடா, எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுடா ப்ளீஸ். அவள் மட்டும் என் கூட இருந்தால் போதும்டா, வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. அதான் ஓகே சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் சிரிய. மறுபடியும் சொல்கிறேன், என்னை தவிர வேற எவ்வளோ மனசில் நினச்ச கொன்னுடுவேன். இதே ப்ராப்பர் இருப்பாளாட்டுருக்கு. என்னடா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்க நீ? இதில் கிளாரிட்டியே இருக்காது. 3 மாதம் வெயிட் பண்ணு, சூப்பர் ஃபோனாக வாங்கி தரேன், சரியா? 3 மாதமா? ஏய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. எப்போ பார்த்தாலும் அட்ஜஸ்ட் டென்ஷன் பண்ணுற சந்தோஷ் நீ. வண்டி ரெடி ஆயிடுச்சுடா, போகலாமா? டிரைவர் தான்டா, ஓனர் மாதிரி ரெண்டா சீன் போடுற. முதல் கண்ணாடி கழட்டுறா. ஏய் சீக்கிரமாக ஓனரை காட்டுறேன். கிளிப்ப ஏன்டா வண்டி வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தையும் கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு வந்துட்ட. அப்புறம் எப்படி நீ ஓனர் ஆவ? ஓ தெரிஞ்சிருச்சா? ரொம்ப எமர்ஜென்சின்னு கேட்டாடா. என்ற ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணால் வேறு யாரா ஹெல்ப் பண்ணுவா? ஆடா போடா. பணம் தானே, திரும்ப சம்பாதிச்சிட்டா போகுது. இங்கே பாரு சந்தோஷ், எங்கள் அப்பா எனக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. அவர் சொல்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவர் சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாரு. எனக்கு நம்ம காதலை விட எங்கள் அப்பா உயிர் தான் முக்கியம். ஐ எம் ஸோ சாரி சந்தோஷ், என்னை மன்னிச்சிடு. பவி, ஏய் பவி, உங்க அப்பாட்ட வேணா நான் பேசுறப்பா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. பவி சந்தோஷ் டேய், பவி எங்க பவி போல? ஏன் பவி இப்படி பண்ணல? ப்ளீஸ். எங்க பார்த்தாலும் மூஞ்சிதான் தெரியுது பவி. உன்னை பார்க்காம நீ இல்லாம எப்படி பவிலா இருப்ப? என்னடா இவன் கதவை திறந்து போட்டே படுத்திருக்கான். தங்கச்சிலையே புரிந்து கொள்ளடி என் அன்பை. நெஞ்சம் உருகுதே என்னை பாரடி முன்னாலே. உன்னோடு பேசிய ஒரு சில வார்த்தை, உன்னோடு நின்ற ஒரு சில நிமிடம், அதுதான் சொர்க்கமா? சொல் சொல் நீ சொல் பெண்ணே. அண்ணா
என்னப்பா? பவித்ரா வீடு பூட்டியே இருக்கு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சுப்பா. அவங்க அப்பா அம்மா? அவங்க அப்பா சேர்த்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சே. அவங்க அம்மாவும் பவித்ரா கலந்தப்புறம் அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. வீடு இப்போ காலையில் தான் போயிருக்கு. ஏதாவது வாடகைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் யார்? யாருன்னு கேட்குறேன், சொல்லாமல் போகிறேன் பார் சாவுகிறாக்கி. ஏங்க, நீங்கள் பவித்ரா ஃப்ரெண்டு தானே? ஆமாம், உங்களை எனக்கு தெரியும்ண்ணா. பவித்ரா கூட பார்த்துருக்கேன். பவித்ரா கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள், என்ன தான் நடந்துச்சு? இன்னுமா அவளை நினச்சிட்டு இருக்கீங்க? அவள் என்ன சொன்னா தெரியுமா? வசதியான இடம் தேடி வந்திருக்கு, அதை விட நான் விரும்பலை. இந்த நேரத்தில் காதல் சென்டிமெண்டெல்லாம் பார்த்தா அவன் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழணும்னு சொல்லிட்டானா. அவள் போனால் போயிட்டு போகிறானா. நீங்கள் வேறு லைஃப்பை பார்த்துக்கோங்க. சரி, டைம் ஆச்சு, நான் வரேன். சரிம்மா. எனக்கு நம்ம காதலை விட எங்கள் அப்பா உயிர் தான் முக்கியம். அவங்க அப்பா சேர்த்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சே. கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழணும்னு சொல்லிட்டானா. ஐம் ஸோ சாரி சந்தோஷ். பவி, ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு போகலாமா இல்லை வீட்டுக்கு போயிட்டு ஷாப்பிங் போகலாமா? இல்லைங்க, வீட்டுக்கே போகலாம். டயர்டாக இருக்குது. பிளான் பண்ணி என்னை ஏமாத்திருக்காடா. பணம் தான் வேணும், வசதி தான் வேணும்னா ஆரம்பத்தில் எப்படி ஒரு பையனை பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? லவ் தானே, வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணம் தாண்டா அவளுக்கு. அவளை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. பணம் வேணும், வசதி வேணும்னு தானே உன்னை ஏமாத்தினா. அந்த வசதியை இல்லாமல் பண்ணிட்டா. யோசிக்காத மச்சி, இறங்கி பண்ணு. உனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு வேலை செய், அவள் வீட்டில் யார் யார் இருக்காங்கிற டீட்டெயில்ஸ் வேணும். கேஸ் உள்ள வந்து மாட்டேன். சரிங்க. சென்னை உட்பட 16 மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகள் சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நல்லா விசாரிச்சிட்டேன். அவள் வீட்டில் மொத்தம் 2 பேர் தான். புருஷன் வெளியே போயிட்டானா. அவள் மட்டும்தான் தனியாக இருப்பா. வச்சு செய்யலாண்டா.
ஆனால் என்ன வெளியே ஒரு நாய் மட்டும் இருக்கும். நாய் வளர்த்துறவங்களுக்கு விசுவாசமாக இருக்குங்கிறதெல்லாம் சும்மாடா. தீனி போட்டால் திருடனுக்கும் விசுவாசமாக இருக்கும். நாளைக்கு அவள் பர்த்டே கொண்டாடிடுவோம். சி, அவள் புருஷன் வெளியே போயிட்டான். வீட்டுக்குள்ளே போகட்டுமா? சரிடா, நீ தைரியமாக உள்ளே போ, நானும் வந்துட்டுருக்கேன். சரி வாங்க. ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றானுங்க. இவனுங்க இருக்கிற வரையும் நமக்கு டேட்டிங்கில் மீட்டிங் மட்டும்தான். இப்போ பார்த்தாலும் தீபாவளியாக போச்சு. யாரு யாருன்னு கேட்குறேன்ல.